நான் ஒரு ஆக்டர் ஆக போறேன்னு நான் நினைக்கல. டைரக்டரா எனக்கு வந்துட்டு ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு மியூசிக் தெரியணுமோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தியேட்டர் போகணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொன்று வந்து என்னன்னா, எனக்கு அந்த டைம்ல வந்து காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் பாக்கெட் மணி தேவைப்பட்டுச்சு. அதனால கொஞ்சம் தியேட்டர் ஷோஸ் போனா கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் எனக்கு இருந்ததே தவிர, நான் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம். தியேட்டர் போகும்போது நான் தியேட்டர் வந்து என்னன்னா, நான் ஒரு எப்படி சொல்றதுன்னா, எவ்வளோ டிப்ரெஸ்டா போனாலும் உள்ள போனா வந்து மைண்டே அப்படியே ஃப்ரீ ஆயிடும். அப்புறமா உலகத்தையே தான் மறந்துட்டு. அது ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ப்ராசஸே வந்து என்னன்னா, ஒரு எல்லா கவலையோ இல்ல வந்து என்னவா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கேரக்டரா இருக்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அது அந்த சந்தோஷம் வந்து அது உள்ள போன பிறகு தான் தெரிஞ்சது. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப டிசிப்ளின் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா வகையிலுமே. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க வந்து தியேட்டர்ல இல்லாம வேற ஒரு ஆர்டிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஹேவியரும் பேஷன்ஸ் நெறைய இருக்கும் தியேட்டர் இருக்கும். ஆர்டிஸ்ட்க்கு. அவங்க எவ்வளோ ஹம்பிளா இருக்காங்கன்னு ஆமா, உங்களுக்கு புரியும். நீங்க ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஆமா. ஈஸியா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கும், இவங்களுக்கு தியேட்டர் பேக்ரவுண்ட்லாம் எல்லாம் ஸ்ட்ரெய்ட்டா நடிக்க வந்துட்டாங்கங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஒரு ஒரு எப்படி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்ட்ட அதெல்லாம் தெரியும். ஏன்னா இப்ப இதெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. "நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்றது இருக்கும். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு அது என்னைக்குமே இருக்காது. இருக்காது.